கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அப்போ இங்க தேவன் என்ன காரியத்தை நம்ம சொல்றார் நம்ம பார்த்தோம்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு நினைவு இருக்கு, நம்மை படைத்த தகப்பனுக்கு ஒரு நினைவு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உங்க நினைவும் என் நினைவும் அது ஒரு நாளும் மேட்ச் ஆகாது. ஏன்னா உங்க நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் உங்களை குறித்து அது உயர்ந்தவைகளாய் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நம்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அதனாலதான் அங்க சொல்றாரு, "இ- உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது." ஒருவேளை இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் வேதத்துல இருந்து ஆவியானவர் நினைப்பூட்டுகிறத நான் பார்க்கிறேன். யோசேப்பை குறித்து நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யோசேப்புக்கு மிகப்பெரிய தரிசனங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனா, அவன் வாழ்க்கையில அவன் கண்ட தரிசனங்களுக்கும், அவன் வாழ்க்கையில நேரிட்ட காரியங்களும் அது மிகவும் எதிர்மறையான செயல்பாடுகளா இருந்தத பார்க்கிறோம். ஒருவேளை யோசேப்பு நினைச்சிருக்கலாம், இவ்ளோ பெரிய தரிசனத்தெல்லாம் நான் பார்த்தேனே, ஆனா என் வாழ்க்கையில எல்லாமே எதிரடையாய் நடக்கிறதே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஒருவேளை போத்திபார் வீட்ல இருக்கும்போது கூட அங்கே உயர்வு வந்தப்போ, ஒருவேளை இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த உயர்வா இருக்குமோ அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அங்கேயும் யோசேப்புக்கு ஒரு பெரிய அங்கே ஒரு அங்க ஒரு சிறையிருப்புக்குள்ள போறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல நினைச்சிருக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது? அப்போ யோசேப்புக்கு தெரியாது, யோசேப்பின் மேல தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் என்னங்கிறது அவருக்கு தெரியாது. அப்போ அங்க பார்க்கிறோம், அங்க சிறையிருப்புல இருக்கும்போதும், அங்கே 2 பேருக்கு சொப்பனத்தினுடைய அர்த்தத்த யோசேப்பு சொல்லும்போது, அங்க சொல்றாரு, யோசேப்பு சொல்றாரு, "நீ ராஜா கிட்ட போகும்போது என்னை நினைத்துக்கொள்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பானபாத்திரக்காரனும் அங்கே யோசேப்பை மறந்து விட்டத பார்க்கிறோம். அங்க யோசேப்பு என்ன நினைக்கிறாரு? தனக்கு ஒரு விடுதலை கிடைச்சா போதும். ஒரு ஜெயில் தண்டனையில இருந்து தனக்கு விடுதலை கிடைச்சு, தான் விடுதலையா வெளியில வந்தா போதும் அப்படிங்கிறது தான் யோசேப்பினுடைய நினைவா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நினைவு என்னவா இருக்கிறது? என் பிள்ளையை நான் இந்த தேசத்துக்கே அதிபதியாக்க வேண்டும் என்கிற நினைவு த தேவனாகிய கர்த்தருக்கு யோசேப்பின் மேல இருந்தத பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை உங்க சூழ்நிலை கூட அப்படித்தான் இருக்கலாம். நீங்க சிறையிருப்புக்குள்ள இருக்கிறத போல ஒரு அனுபவம். இதிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டா போதும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்றைக்கு உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், இல்ல இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கிறது மாத்திரம் இல்ல, உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்க நான் விரும்புகிறேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிற வார்த்தையை என் காதுகள் கேட்கிறது. அப்போ நிச்சயமா உங்க சிறையிருப்பு திரும்புகிறது மாத்திரம் அல்ல. அன்றைக்கு யோசேப்பு நினைத்த நினைவுகள் அல்ல, அவனுடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் பெரிதாகவும், அவனுடைய வழிகளை காட்டிலும் அவர் வழிகள் பெரிதாயும் இருந்ததுனால அன்றைக்கு ஒரே நாள்ல சிறையிருப்புல இருந்து அந்த தேசத்திற்கே யார் குற்றம் சாட்டினார்களோ அந்த போத்திபாருக்கே அதிபதியாக யோசேப்பு மாற்றப்பட்டிருப்பான் என்றால், இன்றைக்கும் அதே தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும். இது உங்களுடைய ஒரு சுதந்திரம் அல்ல. நீங்க இந்த இடத்துக்குள்ள இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல, அவருடைய நினைவும் அல்ல. ஏன்னா வசனம் சொல்லுது, அடுத்தது நம்ம பார்க்கிறோம் 55:10-11 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்.
அப்போ இது எவ்வளவு தூரம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்ததுங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த தரிசனத்தை கண்ட யோசேப்பு தன் தகப்பனிடத்துல, தன் சகோதரர்ட்ட சொல்லப்போலாம், அவங்கெல்லாம் அதை ஒரு பெரிதாகவே எண்ணல. ஆனா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும், அவர் சமூகத்திலிருந்து வந்த தரிசனமும், அது ஒரு காலும் மாறவில்லை. ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா ஏன் நடக்கல? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிச்சயமாய் அது அவரிடத்திலிருந்து வந்திருக்கும் பட்சத்தில், உங்க வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். அது புறப்பட்ட அந்த நாளிலே அந்த வேலையை செய்ய தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் நிஜமான சத்தியம். நிச்சயம் அவர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். மேலும் அந்த 12வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். உங்களுக்கு அப்படி உங்க வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்களுக்குள்ள நீங்க வரும்போது, நீங்க மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் நீங்க கொண்டு போகப்படுவீங்களா? உங்களுக்காக உங்களுக்கு நடந்த செய்தியை கேட்டு பர்வதங்களும், மலைகளும் கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டுமா. அப்போ இயற்கையே உங்களுக்கு நடக்கப் போகிற காரியங்களை பார்த்து, அவர் படைத்த படைப்புகள் கூட கைகொட்டி மகிழும் என்று சொல்லி, கெம்பீரமாய் முழங்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்னா, நிச்சயமாய் அவர் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதுல அடுத்த வசனம், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச் செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு முட்செடி போல இருக்குதுன்னா, அதுல தேவதாரு விருட்சத்தை அவர் முளைக்க பண்ணுகிறார். காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச் செடியை அவர் எழும்ப பண்ணுகிறார். அது கர்த்தருக்கு கீர்த்தியா, உங்க வாழ்க்கையில அவர் செய்கிற காரியம் கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் அது இருக்க போகிறது என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்றால், நிச்சயம் உங்க வாழ்க்கையில தேவதாரு விருட்சம் முளைக்கிறது, மிருதுச் செடி எழும்புகிறது. அது கர்த்தருக்கு கீர்த்தியாய் நித்திய அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க தொடங்கும்போது இந்த வார்த்தைகள் அத்தனையும் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய நினைவுகளை காட்டிலும் உம்முடைய நினைவுகள் எங்களை குறித்து மேலானதா இருக்கிறதப்பா. உம்முடைய வழிகள் மேலானதா இருக்கிறது தகப்பனே. நிச்சயமா எங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் நீ நிறைவேற்றும் போது, ஆண்டவரே, அப்பா, எங்களுக்காக நீர் படைத்த படைப்புகள் கூட கெம்பீரமாய் ஆண்டவரே கைகொட்டி மகிழுகிற அந்த நாட்களுக்குள் தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். தேவதாரு விருட்சத்தை நீர் முளைக்க பண்ணுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். மிருதுச் செடியை எழும்ப பண்ணுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இது உமக்கு கீர்த்தியாகும் நித்திய அடையாளமாகும். தேவன் இந்த காரியங்களை எங்களுக்காக செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.